அடிவாயி ஆனைக்குட்டி போலே. தலையில அடிபட்டது வலிக்குதா? நீ முத்தம் கொடுத்தா சரியா போயிடும். ஆண்டி, நான் அடிச்சனே, என் மேல கோவமா? இல்லடி ராஜாத்தி, இல்லம்மா. எங்க வீட்டு குழந்தைதானா இப்படி சாப்பிடுதே? ஏண்டா குட்டு வாங்கிட்டு மீட்டிங்ல கைதட்டுற பழைய புத்தி போகுதா? ஏண்டா ஒவ்வொருத்தரும் ஒரு தட்டை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பின்னாடி கெஞ்சிலீங்களா சாப்பிடுமா சாப்பிடுமான்னு? ஒரு பருக்கை சாப்பிட்டுதா இந்த அம்மா வந்த உடனேயே சோபாவை சாப்பிட வச்சுட்டாங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு வச்சியம் இருக்கு, அந்த மை இருந்தா கொஞ்சம் வலிச்சு ஒரு டப்பால போட்டு கொடுங்களேன். எதுக்கு? எதுக்கா? அதை வச்சு நான் பல வேலை செய்ய வேண்டியது. What is your name? My name is Raju. My name is Shobha. Dear friend. டேய், நீ இந்த பொம்மையை வச்சுக்கடா, நீ இந்த பொம்மையை வச்சுக்க. வா விளையாடலாம். சிலோட வந்து சிலோனுக்கு அனுப்பிச்சாச்சு. அனாதை ஆசிரமத்துக்கு 50,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தாச்சு. எலெக்ஷனுக்கு நிதி கேட்டு வந்தாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஆளுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாச்சு. லண்டன்ல இருந்து கேபிள் வந்தது. ஐயா அடுத்த வாரம் வருவாருன்னு சொல்லிட்டேன். சோபா எப்படி இருக்கா? அதுக்கு நாங்க ஓஹோன்னு இருக்கு. சோபா எப்படிமா இருக்க? ஏன் நான் தப்பு பண்ணேன்? வேட்டைக்கு, புலி வேட்டைக்கு. சோபோ சோபா குட்டி சோபோ. சபா, இந்த மனுஷங்க நடக்கவே தெரியாதா? இந்த ஓட்டம் ஓடுறாரு. சமா, எந்த பக்கம் போனாரு? அண்ணன் யாரு? இவர்தான் என்னோட ஃப்ரெண்ட் ராஜு. டேய் ராஜு, இவர்தான் என்னோட டாடி. Pleased to meet you, sir. Very pleased to meet you. சோபாவை கவனிச்சுக்கிறதுக்கும் டீச்சர் வேலைக்கு சேர்த்து ஒரு பொண்ணு வேணும்னு விளம்பரம் பண்ணிருக்கோம்ல, ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய அக்கா பையன் தான் இவன். Very sweet boy. பேர் என்ன சொன்ன? ராஜு இல்ல? வந்திருக்கிற டீச்சர் பேரு சீதா. பேருக்கு தகுந்த மாதிரி தங்கமான குணம். வந்த உடனே நம்ம சோபாவை வழி கொண்டாட்டாங்க. நமக்கு அதானே வேணும். என்னப்பா ஷேவ் பண்ணாம வந்திருக்க? அத வந்துங்க. என்ன என்ன மாதிரி நீயும் தாடி வளர்க்க போறியா? பாரு, முதலாளிங்க தாடி வளர்த்தா பிஸின்னு அர்த்தம், தொழிலாளிங்க தாடி வளர்த்தா பசியன்னு அர்த்தம். இது அறிவுகட்ட உலகண்டா. பாத்தியா, இதை வச்சுதான் சொன்னேன். இது எனக்கு தேவைதானா? நீ அப்பப்போ வாங்கிட்டே இருக்கணும். சிகரெட் வாங்க, உட்கார். உழப்புல மண்ணை போட்டுக்காத. என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு. காட்டன் ட்ரெஸ் சார், ஒரு நாளைக்கு மேல தாங்க மாட்டேங்குது. அது வந்து நாளைக்கு எல்லாருக்கும் டெலிகாட் யூனிஃபார்ம் தச்சிருக்கு. உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன், எனக்கும் சேர்த்து. ரைட். சீதாமா, சீதாமா, முதலாளி ஊர்ல இருந்து வந்துட்டாரு. அவர் தங்கமான மனசு, பணத்தை அள்ளி கொடுக்கறதுல அவருக்கு அலாதி இன்பம். உன் அதிர்ஷ்டம், நீ இங்க வந்து சேர்ந்துட்ட. நீ போய் அவரை பார்த்து ஒரு வணக்கத்தை வாரி விடு. போ. அங்க இருக்காரா? அங்கதான் இருக்காரு. இந்த ஓனா இப்ப பசி அடங்கி படுத்திருக்கு. யாராவது காலை மிதிச்சா கழுத்தை பிடிக்காம விடாது. ஜாகிரதை, ஜாகிரதை. ஏண்டா முனுசாமி, தினம் சமயக்கிட்டுல செஞ்சு வச்ச பொருள் எல்லாம் திடீர்னு காணாம போகுது. யார் எடுக்கிறாங்கன்னு தெரியலடா. ஏண்டா இங்க பிரெட் வச்சுனா எங்கடா காணோம்? எங்கடா வச்ச? என்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தேன். நான் வைக்கலையா? இன்னும் வைக்கலடா. ரத்தனா, எனக்கு சந்தேகம் தான். ஆனா அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் சும்மா இருந்தேன். அப்ப எடுத்தாலும் உனக்கு தெரியுமா? நேற்று பார்ப்பாவா கண்டி வச்சா அதுல பாதிய காணும்டா. விக்கிக்க போகுது. ஏயா திருட்டு வேலையா பண்ற? முதலாளிகிட்ட சொல்றேன் பாரு. சொல்லாதரா, இடையில பசி வந்துருச்சு, கேட்டா தர மாட்டீங்களே, அதனாலதான் உன்னை எடுத்து சாப்பிட்டேன். இதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். கேட்டா இதுக்குமா பனிஷ்மெண்ட்? என்னடா? ஆட்டாங்கல்ல மெதுவடைக்கு உளுந்து போட்டு போய் ஆட்டு. நான் மசால் வடைக்கு ஆட்டுறேன்டா. ஏன் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அடே, மசால் வடைக்கு அரைகுறை ஆட்டினா
எது வரைக்கும் மசியே ஆட்டணும்டா. நீ சரிப்பட்டு வரமாட்டியே, முதலாளிகிட்ட இப்ப சொல்றேன். அடே சொல்லாதடா. அப்பா போய் ஆட்டு. ஏண்டா ஒரு பிரெட் எடுத்ததுக்கு என்ன இந்த ஆட்ட ஆட்டுறீங்களாடா? ஆட்டு. ஆட்டுறேன்டா, ஆட்டுறேன். ஏமா ஒரு மாதிரி இருக்கேன்? ஆண்டி டிஃபன் சாப்பிட வரல. ஏன் வரல? அவங்களுக்கு பசிக்கலையா? நீ டிஃபன் சாப்பிட்டியாமா? ஆண்டி சாப்பிட வரல, அதனால நானும் சாப்பிடல. ஓஹோ, இது வரைக்கும் நீ செஞ்ச பிடிவாதத்தை இப்ப ஆண்டி பண்றாங்களா? நீங்க 2 பேரும் டைனிங் ஹாலுக்கு போங்க, தானா வருவாங்க. சோபான்னா எனக்கு உயிர்னு ஒண்ணு தெரியும் இல்ல? தெரியும். அவ கண்ணீர் சிந்தனா என் இதயத்துல ரத்த கசியன்னு உனக்கு தெரியும் இல்ல? தெரியும். பின்ன ஏன் சாப்பிட வரல? எனக்கு பசிக்கல. ஐ டோன்ட் கேர். நீ சாப்பிடுறியோ பட்னி கிடந்து சாகுறியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் சோபா இன்னும் சாப்பிடல, அது என்னால பொறுத்துக்க முடியல. நீ வந்தாதான் அவ சாப்பிடுவா. இப்போ நீ வரப்போறியா இல்லையா? என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்கேன். சோபா அங்க காத்துக்கிட்டு இருக்க. என்ன என்ன சோபா, ஆண்டி வந்தாச்சுல, இப்ப சாப்பிட்டியா? ஓ ஆண்டி சாப்பிட்டா ஆண்டி. சாப்பிடுறேன். குட். குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நல்ல பழக்க வழக்கம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் தாய்மை உணர்ச்சி வேணும். அந்த உணர்ச்சி இருக்கிறவங்க முகம் எப்போ மலர்ச்சியா இருக்கும். இந்த முகத்திலே மலர்ச்சி இருந்தது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஓஹோ, அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் மறுபடியும் மலர்ச்சி வரும் இல்ல ராமையா? நாளையிலிருந்து சோபாவையும் ராஜீவையும் இவங்களோட நம்ம எஸ்டேட் ஸ்கூல் கழிச்சிட்டு போ. ஸ்கூல் முடிஞ்சதும் கூடவே இருந்து நம்ம கோச் கொண்டு அழைச்சிட்டு வந்துடு. ஓகே? உத்தரவு. என்னாச்சு? ஏன் அப்படி அதாருன? வாசல்ல யாரோ நண்டி கையில துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்கான்.
தப்பி ஓடிட்டா. யாரவ? தெரியாது. உங்க எதிரியாத்தான் இருக்கும். எனக்கு எதிரிகளே கிடையாது. அப்படி இருந்தாலும் நண்பர்களா மாத்திடுவேன். மாத்த முடியலன்னா தீர்த்து கட்டிடுவேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு எதிரி, அதுவும் என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. கரெக்ட். வெளியில இருந்தவர் தான் ஏற்கனவே அனுப்பி வச்சிட்டீங்களே. ராமையா, என்னங்க எஜமா? நம்ம நாய்களை அவுத்து விட்டு ரொம்ப நாள் ஆச்சுல? ஆமாங்க எஜமா. நாளைக்கு ராத்திரி எல்லாத்தையும் அவுத்து விட்டுடு. வீட்டை விட்டு வெளியே போக நினைக்கிற எல்லாருக்கும் எச்சரிக்கை பண்ணி. சரிங்க எஜமா. அது என்னுடைய நாய்கள், பொல்லாத நாய்கள். வெளியே அடி வச்சா கடிச்சு கொதறிடும். சீதா, இனிமே ராத்திரி நேரத்திலே ராமையா படிக்கட்டு பக்கத்திலே படுத்திருப்பா. உனக்கு வெளியே போக நினைச்சா அவன் துணை கொள்வான். குட் நைட். இப்போ எங்கேயாவது போகணுமா? எங்கேயும் போக வேண்டாம்ப்பா. போடா நீ. வண்டியை திருப்பி கொண்டாப்பா. வணவனா துப்பாக்கிக்காரா. ஹலோ மனோ. என்னடா காலங்காத்தால யூனிஃபார்ம்ல வந்துட்டேன். வீட்டுல எல்லாம் சோக்கியமா? ராதா எப்படி இருக்கா? ராதா எப்படி இருக்கா? சுதா எப்படி இருக்கா? நாய்க்குட்டி எப்படி இருக்கு? எல்லாரும் ஃபைன்டா. என்ன விஷயம்? ரயில்ல ஒரு கொலை நடந்தது. குத்தவாளியை உடனடியா கண்டுபிடிக்கணும் மேல இடத்துல ஆர்டர் வந்திருக்கு. நீ மனசு வச்சாத்தான் குத்தவாளியை கை கிடைப்பான். நான் மனசு வைக்கிறதா? அதாவது மாஜி குற்றவாளிகள், சில கேடிகள், இவங்க போட்டோ எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அத சீதாட்ட காட்டி அடையாளம் கேட்கணும். இன்னும் 1 ஹவர்ல ஜீப் அனுப்பி வைக்கிறேன். எதுக்காக? அதாவது மனோகர், கொலை நடந்த நேர்ல பார்த்த ஒரே சாட்சி சீதா தான். அவளை ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சேன்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். மூர்த்தி வந்து சொல்லு. கீதா நேத்து இருந்து இருந்துகிட்டே இருக்கா. சுவேஷ் வர இருக்கு. டாக்டர் வர சொல்லிருக்கேன். நான் ஒண்ணு பண்றேன். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நான் கூட்டு வரேன். 5 o'clock. ஓகே ஓகே, தேங்க்யூ. பாட்டு பாப்பா, அரசாங்க சொத்து. நீங்க போனா குத்தம் இல்ல, நாம மட்டும் தான் குத்தம். வண்டி எடுப்பா. நான் வரேன் மனோ. பை பை மனோ. என்ன தாய்க்குள்ள ஓடோடி வருது? நான் தான் கொலைகாரன் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லவா? என்னதான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் குற்றவாளி கொஞ்ச காலத்துக்கு தான் தப்பிக்க முடியும். மறந்துடாது. 5 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு வரேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிருக்கேன். 4 மணிக்கு ரெடி ஆயிரு. மறந்துட்டேன். குட் ஈவினிங். என்னங்க இன்னும் 4 மணி கூட ஆகல, அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க? ஆமா. உங்க மாதிரி எல்லாரும் இருந்துட்டா நம்ம நாடு எப்படி இருக்கும் தெரியுமாங்க? ஓஹோன்னு இருக்கும். சட்டத்தையும் நீதியும் காப்பாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? அது ரெண்டையும் ஏமாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு ஆசை? கண்டிப்பா சொல்றேன், கடைசியா உண்மைதான் ஜெயிக்கும். ஜெயிக்க போறது என்னுடைய அக்கறையா உங்களுடைய ஆசையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தை தெரிஞ்சுக்கும். பொறுப்படலாமா? போலீஸ் ஸ்டேஷன் தானே? எங்க அப்பரான வா. ராமையா. எஜமா, இதோ இவன் தான் அந்த கொலைகாரன். இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. யார சொல்றீங்க? இவனைத்தான் சொல்றேன். இவன் தான் அந்த கொலை செஞ்சான். மோசக்காரன். யார் மிஸ்டர் மனோகரா? இவன் தான் சார் கொலை செஞ்சான். உங்களுக்கு என்ன பைத்தியமா? எல்லாரும் இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதா இவன் கொலையை செஞ்சுட்டு இப்படி நின்னுட்டு இருக்கிறான். சார், நான் கடவுள் சத்தியமா சொல்றேன், இவன் கொலை செஞ்சதை என் கண்ணால பார்த்தேன். அப்படியா? சீதா, அதுதான் போலீஸ் ஸ்டேஷன். தேங்க்ஸ். You are welcome. Look,
இப்போ 5:20 ரைட்? உனக்கு 10 நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன பேசணுமோ அது பேசிட்டு வந்துடணும். ஓகே? ஏ 10 மணி நேரம் நான் பேசுவேன், அது ஏன் இஷ்டம். டேக் யுவர் ஓன் டைம். இட்ஸ் யுவர் லிபர்ட்டி. நீ என்ன வேணும்னாலும் பேசலாம், எவ்வளவு நேரமானாலும் இருக்கலாம். பட் ஒன் திங் சீதா, நாம வீட்டை விட்டு வெளியே வரும்போது ராமையா கிட்ட ஒரு ரிவால்வர் கொடுத்த ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன இப்போ? நீயும் நானும் கரெக்டா 6 மணிக்குள்ளே வீட்டுல இருக்கணும். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் ராமையா சுட்டு கொன்னுடுவான். யார? உங்க அக்கா மகன் ராஜுவ. பாவி, பாவி, கொலைகார பாவி. போலாமா? போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஹலோ சீதா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க. ஏய் மனோ, ஏண்டா அங்கேயே உட்காந்து உள்ள வாங்க. அது வந்து இன்ஸ்பெக்டர், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. இங்கே நின்னு என்ன விஷயம்னு இப்படியே பேசுறோமே. அப்படின்னா இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அப்படியே செய்யலாம். இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசணும் ஒரு வாரமா சொல்லிட்டு இருந்தேன். என்னை தேடி இன்ஸ்பெக்டர் கால் ஸ்டேட் பண்ணிருந்தாங்க. என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அது இப்போ பேசிட்டு. அவங்களுக்கு ஏதோ ஒரு அவசரமா வேலை இருக்குன்னு சொன்னாங்களே. அப்படி பயப்படுற அளவுக்கு அவசரமான வேலை ஒண்ணும் இல்லை. இல்ல, குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும். அப்படித்தான். சரி, ஒரு நாள் டியூஷன் சொல்லி கொடுக்கறதுனா அங்க ஒன்றும் கொடி மணிக்க போயிடாது. எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல. நிதானமா இங்கே இருந்து பொறுமையா என்ன சொல்ல வேண்டியன்னு நினைக்கிறியோ அதை சொல்லிட்டு வா. நான் வெயிட் பண்றேன். அவன் வெயிட் பண்ண மாட்டான். டேக் யுவர் டைம். நீங்க உள்ள வாங்க. சரியா 6 மணிக்கு நீயும் நானும் வீட்டுக்கு போகலன்னா ராமையா அக்கா மகா ராஜுவே சுட்டு கொன்னுடுவான். என்னாச்சு? ஏன் கடிகாரத்தை பார்த்துட்டு கத்துறீங்க? நான் கத்துட்டேனா சார்? இந்த டைம் கரெக்ட் டைமா? மணி 5:30 ஆயிடுச்சுங்களா? மணி 5:30 தான். அதுக்காக ஏன் கத்துறீங்க? அதுக்காக நான் ஏன் கத்துறேன்? அது எனக்கு சார், எனக்கு குழந்தை அங்க காத்துட்டு இருக்கு சார். உட்காருங்க. ஒரு நாள் டியூஷன் லேட்டா போனா ஒன்னும் ஆயிடாது சார். நான் என்னைக்கு வேணாலும் டியூஷனுக்கு லேட்டா போலாம். அது இன்னைக்கு நான் லேட்டா போக முடியாது சார். அப்ப நான் போலாங்களா? நாளைக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? யூ டோன்ட் வரி. 6:30 மணிக்கு உங்களை அனுப்பிடுறேன். 6:30 மணிக்கா? சார், நான் 6 மணிக்கு அங்க இருந்தே ஆகணும். என்ன தயவு செஞ்சு அனுப்பிச்சு வச்சிருங்க இன்ஸ்பெக்டர். நீங்க சீதா, சின்ன விஷயத்துக்கு ஏன் பதட்டப்படுறீங்க? சாரி, அது எனக்கு கொஞ்சம் பிளட் பிரஷர் இருக்கு. அதனால தான் அடுத்தானே இப்படி அடிக்கடி பதட்டப்படுறேன். நான் போலாங்களா? போலாம் போலாம். மாணவர்கிட்ட சொன்னா பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்துருவானே. நீங்க உடம்பு கொஞ்சம் பாத்துக்கணும். அதெல்லாம் பாத்துக்கிறேன் சார். நானே இப்ப என்ன எதுக்கா இங்க கூப்பிட்டு அனுப்பிச்சீங்க நீங்க? முதல்ல காபி சாப்பிடுங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நேரத்தோட வீடு போய் சேர்ந்தா போதும். தலைக்கு சிரமமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொடுங்க போதும். கான்ஸ்டபிள், தண்ணி கொண்டாப்பா. என்ன வேணும் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இதுல சில கேடியோட போட்டோக்களா இருக்கு. இதுல நீங்க பார்த்த கொலைகாரனுடைய போட்டோ இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இதுல நிச்சயமா இல்ல. போட்டோ பார்க்காமலே சொல்றீங்க? அது நான் பார்த்தே சொல்லிடுறேன். கொடுங்க. கொலைகாரம் இதுல யாருமே இல்ல சார். இன்னைக்கு நீங்க இருக்கிற மனநிலை மேல நிஜ குற்றவாளி நேர்ல வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கரெக்ட். உண்மைதான் இன்ஸ்பெக்டர். தண்ணி பொண்ணு வேண்டாம், நான் போறேன். சீக்கிரம் வாங்க போலாம். பேசிட்டோம். என்ன விஷயம்? அவசர பேசி முடிச்சிட்டீங்களா? சீதா கொஞ்சம் மூட் அவுட். ஒண்ணுமே அப்படித்தான், அடிக்கடி மூடு மாறும். இத பாருங்க மிஸ்டர் மனோகர், நேரம் ஆயிக்கிட்டே இருக்கு. இல்ல, இங்க வரும்போது எவ்வளவு ஹாப்பியா வந்தாங்க தெரியுமா? மணி 5:45 ஆச்சுங்க. இப்போ 5:45 தானே. 5:59க்கு நீ வீட்டுல இருப்ப. ஓகே, ஓகே மிஸ்டர் மூர்த்தி, நான் புறப்படுறோம். டேய், காபி சாப்பிட்டு போயேன்டா. நல்லா இருக்கு. காபி சாப்பிட்டு போலாம் சீதா? வேண்டாம், எனக்கு காபி பிடிக்காதுங்க. காபி வேண்டாம். உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிடுறேன். இத பாருங்க, உங்களுக்கு காபி நல்லது இல்ல. வீட்டுக்கு வாங்க, ஹார்லிக்ஸ் கலந்து கொடுக்குறேன். மணி 6 போடுங்க. பாவம் தாய்க்குள்ள கையெடுத்து கும்பிடுறது. ஓகே மூர்த்தி, வர்றேன். நல்லதுங்க. கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிறீங்களா? எனக்கு மணி ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் நடங்க.
போங்களேன். நல்லா ஏமாந்துட்டான் தெரியுமா? சிரிச்சா போதும் இந்த ஆம்பளைங்களுக்கு. எனக்கு என்னமோ இந்த ஆம்பளைங்களை அசடு வழிய வச்சு பாக்குறதுல ஒரு அலாதி இன்பம். அப்படியா? அப்படின்னு ஒரு பந்தயம் என்ன? அதோ அந்த ஆளை பாத்தியா? அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்க மகா முரடன்னு. இதோ பார், அவன் முதுகுல 5 விரல் பதிகிற மாதிரி ஓங்கி ஒரு அடி கொடுத்துட்டு வா, உனக்கு 100 ரூபாய் தரேன். 100 ரூபாவா? நீங்க எல்லாம் சாட்சி என்ன பார். ஹாய். I'm terribly sorry sir. எங்க அத்தை மகா மன்னாசாமி இல்ல, அப்படியே திட்டா உங்கள மாதிரியே சார். நாங்க எங்க பார்த்தாலும் இப்படிதான் அடிச்சுக்குவோம். I'm terribly sorry. ஒரு வார்த்தை என்ன மன்னிச்சேன்னு சொன்னீங்கன்னா தான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். That's all right, no problem. Oh, you're very great. See you. கராட்டே கேப் இருக்க இந்த இடத்துல உட்கார்ந்தா சரியில்லை, இடத்தை மாத்திடுவோம். எப்படி? Fantastic. Really good idea. Thank you. கையெல்லாம் வேணாங்க, படுத்து எடுங்க. மறுபடியும் ஒரு பந்தயம். என்ன? அதே ஆளுக்கு அதே முதுகுல இன்னொரு அடி குடிச்சிட்டு வருவியா? 2வது தடவையாச்சே, ரேட் கொஞ்சம் ஏறணுமே. எவ்வளவு தருவ? 500 ரூபாய் பந்தயம். 500 ரூபாவா? அண்ணன் இடம் மாறிட்டாரு போல இருக்கு. அதோ இருக்காரு. படத்தை ரெடியா வச்சுக்க. அண்ணே மாமா. ஐயோ, நீங்க மாமா இல்லையா? என்ன மனுஷங்க சார், நீங்க அங்க உட்காந்துருந்தீங்களா? இங்க நிக்கிறது எங்க மாமா நினைச்சு. ஏன் சார் நீங்க இங்கெல்லாம் வந்து நிக்கிறீங்க? I know you are very great. என்ன மனுஷருங்கன்னு தெரியும். I'm miserably sorry. Thank you. எப்படி நீ இவ்வளவு சீக்கிரமா ஏமாத்திட்ட? என்ன டாலோட தாத்தாவே வந்தாலும் நான் மட்டும் ஏமாந்தா போகணும். அத்தை மகன் மன்னார் சாமின்னு சொன்னா மட சாம்பிராணி ஏமாந்துருச்சு. உட்காருங்க, இந்த 500 இங்கே செலவு பண்ணிடலாம். என்ன ரெடி கொடுக்க சொன்னாலும் கூட கொடுத்துருவா போல இருக்கு. நான் ரெடிதான். பாவம் அந்த ஆள் தாங்க மாட்டான், விட்டுருவோம். எனக்கு என்ன பயம்? ஐயோ ஐயோ விடு. ஐயோ என்ன அம்புஜா? அம்புஜாவா? நீ எத்த பொண்ணு அம்புஜா இல்ல? நான் ஒண்ணும் அத்தை பொண்ணு இல்ல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீ அத்த பொண்ணு அம்புஜா உங்க மாதிரியே இருப்பாங்க. நான் எங்க பார்த்தாலும் இப்படிதான் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்பேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இத பாரு, முகத்தை பார்க்காம இப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன். என்னங்கடி கிண்டல் பண்றீங்களா? மன்னா சுவாமியா? என்ன விளையாடியா? ஆம்பளைங்க என்ன நினைச்சிட்ட? விளையாட்டு பொம்மைகளா? பொம்பளைங்க மாதிரி இருக்கணும், அப்பதான் மரியாதை. ஜாக்கிரதை. நானும் மிரட்டிட்டு போறேன். எனக்கு ஒரு ரவுடி மாமா இருக்கான். அவங்கிட்ட சொல்லி ஒண்ணு கார் நம்பரை நோட் பண்ணுங்க. ரவுடி மாமா. குமுதா, ஒன் குட் நியூஸ். என்ன? உன்னை என்னை உடனே காஷ்மீருக்கு புறப்பட சொல்லி உங்க அப்பா தந்தி கொடுத்துருக்காரு. நான் இப்ப இருக்கிற நிலைமையில காஷ்மீருக்கு வந்தேன்னா அந்த ஊரே நெருப்பா கொதிக்க ஆரம்பிச்சிடும். என்ன விஷயம்? இன்னைக்கு ஒருத்தன் என்ன படுத்தின பாட்டை நினைச்சா உன்னை எல்லாம் தாய் மாமன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. யார் அவன் சொல்லு. அவன் எலும்பு எண்ணிடுறேன். வம்பு பண்றவன் அட்ரஸ் எழுதி கையில கொடுப்பான். இல்லைன்னா ஏதாவது அடையாளம் சொல்லு, ஆளை கண்டுபிடிக்கிறேன். அடையாளம்? கார் நம்பர் வந்து TMZ2233. அவன் காரும் அவனும் நாளைக்கு என்ன கதி ஆகுறாங்க பாரு. அப்பா டைடாக்கியாப்பா? முருகா, ஏன்பா என் கையால எல்லாரையும் அடிக்க வைக்கிற? ஒரு சோடா கொண்டு விட்டா? ஒரு கலராவே கொண்டா. பாப்பா சத்தியமா கொண்டு விட கண்ணா, சத்தியமா கொண்டு. ரெண்டு கலர் எடு. என்ன மாமா இது? ஒண்ணு இல்ல. என்னமோ நாளை அடிச்சு கீச்சுவேன் வீணாப்பா பேசிட்டு வந்த, இப்படி மல்லாண்டுட்டிய? எனக்கு அடியே இல்ல, ஆனா அடிவான மாதிரி தெரியும். அவனுக்கு அடிவான மாதிரி தெரியாது. சரியான அடி, எல்லாம் உள்காயம். அடிச்ச அடியில
இன்னும் ஒரே வாட்டில் அவுட் ஆயிடுவான். அப்படியா? ஐயோ 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 கை காலெல்லாம் உடைச்சிட்டாங்களே. எங்க அம்மா அப்பா ஒரே புள்ள அவங்க என்ன சொல்றாங்க நாளை ஆயிட்டாங்களே. ஐயோ ஐயோ கை காலெல்லாம் அடி உடம்பெல்லாம் அடி கை கால உடம்பு எங்க அடிப்படைக்கெல்லாம் காட்ட முடியுவாங்க. ஐயோ ஐயோ அம்மா அப்பா டாக்டர் கிட்ட வர மாட்டேன். ஐயோ 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 படாத அடிப்பட்டு பயங்கரமா வலிக்குது. அம்மா நீ ஆள் வச்சு அடிச்சதுனால அவருக்கு படாத இடத்துல பட்டுருச்சு. அண்ணா அம்மா தாய் இந்த உங்களை மாட்டாத உனக்கு கோடி நமஸ்கார ஆள விடு. போகாதீங்க நீ கை முடிச்சு போச்சு கை முடிச்சு போச்சு. எனக்கு ஒரு டாக்டர் இருக்காரு. எவ்வளவு பார்த்தா அவனுக்கு தான் தெரியும். எங்க இருக்காரு? அவர் படுத்த படுக்கையா இருக்காரு. அதையும் கேக்குறீங்க. ஒரு பக்கம் பக்கவாதம், ஒரு பக்கம் ரத்தவாதம், பிளட் பிரஷர், நடந்தா மயக்கம், உட்காந்தா இரும்பல். முருகா எவ்வளவு சும்மா இருக்கா. மரியாதை. சரிங்க நான் தலைகாணின்னு வச்சுட்டேன். நான் ரொம்ப வேதனோட இருக்கேன். உங்க மூத்த பிள்ளை நினைச்சுக்கீங்க. ரத்தத்தோட சாயறேன். 1 2 3 4 5 6 10 வரைக்கும் சொல்ல ஒரு கணக்கு சரியா போயிடும். முருகா ஆளை வச்சு எடுக்க சொல்லிட்டு இப்போ விளையாடுறாங்க. ஐயோ அண்ணா ஐயோ ஹலோ ஐயா ஹலோ டாக்டர் எப்படி இருக்கீங்க டாக்டர்? அப்பா என்ன மனுஷன் இருமுறா. டாக்டர் என்ன ஆளை வச்சு அடிக்க சொல்லிட்டாங்க டாக்டர். யாரா டாக்டர் ஏ சொல்றீங்க? படாத இடத்துல அடிபட்டுடுச்சு. என்ன சாப்பிடணும் டாக்டர்? அரை எடுத்துக்கிற வாட்டி ஆப்பிள் ஜூஸா, சாத்துக்குடி ஜூஸா, எள்ளியா, குளுக்கோஸா சாப்பிடுறதுக்கு டாக்டர்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பாயா, இடியாப்பு, சில்லி சிக்கன், சிக்கன் ஃப்ரை, ஜிஞ்சர் சிக்கன் சாப்பிட டாக்டர். அப்படி ஆமா என்ன சொன்னீங்க டாக்டர்? மருந்து வேண்டாமா? வெரி குட். எல்லாம் இவ்வளவு சாப்பிடணுமா? சரி ஆமா கண்ணு கேட்டுக்கிட்டே இல்ல குடி. கை 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 ஏற்பாடு பண்ணுங்க. வேலையில போற ஓனரை கையில பிடிச்சாச்சு. குத்துனாலும் குறைஞ்சாலும் பட்டு தானே தீரணும். ஏற்பாடு பண்ணி தொலைக்கிறேன். கண்ணு என்ன பேருங்கம்மா? குமுதா. ஆமா குமுது. நீ கத்தினா கூட எவ்வளவு அழகா இருக்கேம்மா முருகா. ஒரு பேண்ட் ஷர்ட் ரொம்ப டர்ட்டியா இருக்கு. வேற துணி இருந்தா கொடுமா. மாடியில எங்க மாமாவோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. போய் பார்த்து எடுத்துக்க. குமுது ரொம்ப தேங்க்ஸ்மா. சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன வெறும் ஜூஸா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறெல்லாம் தம்முன்னு இருக்கு. லுங்கி கொஞ்சம் அவுத்து விடுறீங்களா? லூஸ் பண்ணி விடுறீங்களா? என்ன குமுது? வாய மூடு. இப்ப லூஸ் பண்ணி விடணும். இதெல்லாம் நீ சின்னதுக்கு அப்புறம் டைட் பண்ணி விடணும். என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கஷ்டமா இருந்தா சொல்லு. இப்போ போயிடுறேன். பாரு குமுது நான் இப்ப போறேன். உடனே சொன்ன ஒரு சட்டம்னா போலீஸ் வரும். ஆளை வச்சு அடுக்க சொன்னதுக்காக 7 வருஷம் தண்டனை உள்ள போயிடுறேன். நான் வர எனக்கு அவமானமா இருக்கு. நான் போறேன். நான் போறேன். முருகா சுகமா இருக்குடா. அப்பா 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 ஐயோ சும்மா தொட்டால எவ்வளவு சுகமா இருக்குடா கண்ணு. பசி உயிர் போகுது. சாப்பிடுறதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா? சும்மா கண்ணு வைக்காதீங்க. இவ்வளவு சாப்பிடுவேன். நான் எப்படி சாப்பிடுவேன்? கை ஒடிச்சு விட்டீங்களே. அந்த கையில சாப்பிடுறது இந்த கையில? ஏய் இந்த கையில எவன் சாப்பிடுவான்? சாவ வைக்க நடந்த பட்டி கடன் சாவேன். பாருங்க செத்து போறேமா. என்ன பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ பூ இழந்து பொட்டு இழந்து விதவையா 7 வருஷம் ஜெயில். மூடியா என்ன பண்ணி தொலைக்க சொல்ற? ஊட்டி விடுமா. உட்காந்து போல. நீ உட்கார் குமுது. தண்ணி உட்காரையா? பாய பாரு. மெதுவா பாரு. அந்த கராத்தரமும் தெரியுது. ஸ்பூன்ல எல்லாம் வேண்டாம். கையில தான் ஊட்டி விடணும். எவ்வளவு நல்லா இருக்குடா முருகா. இப்படி உன் கையிலேயே சாப்பாடு கிடைச்சா ஒவ்வொருயே சாப்பிட்டுடலாம்.
உனக்கு என்ன இதெல்லாம் வாங்கறதுக்கே 1000 ரூபாய் ஆச்சு. இன்னும் எத்தனை நாள் தங்க போற, என்னென்ன திங்க போறேன்னு கொஞ்சம் விவரமா சொல்லிடு. வீடு வாசல்லாம் பேசி வைக்கிறேன் விக்கிறதுக்கு. எனக்கு பசிக்கு நாளைக்கு ஊட்டி விட்டா எப்ப முடிக்கிறது? நமக்கு வேலை காட்டுற. ஐயோ, என்னங்க இந்த கையில வாலிட்டு அந்த கையை தூக்கிட்டு இருக்க? ஆமா, நீங்க பாத்தீங்களா? சரி, இந்த தண்ணி எப்படி சாப்பிடுறது? பாய பற. கட்டியா பிடிச்சு அப்படிதான் இடுப்பு கட்டியா பிடிச்சுக்க. என்ன சாப்பாடுப்பா முருகா? அப்பா வருஷம் பூரா சாப்பாட வேண்டாப்பா. கோயில் மாதிரி சுத்திட்டு இருக்கேன். ராசியான இடம் பார்த்து உட்கார உட்கார. அப்பா அப்பா குமுது, நீ செஞ்ச உபச்சாரத்துக்கு என்ன மாதிரி நல்ல பையனா, சின்ன பையனா, அழகான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா நிம்மதியா வாழணுமா? முடியா அதான் சின்ன தொலைக்காட்சி. என்ன இது எதுல செஞ்சதுமா? எல்லாம் பஞ்சு. ஏன் கத்துறா? எல்லாம் பஞ்சாயத்து அலர்ஜி வந்துச்சுன்னா அவ்வளவுதான், உடம்பெல்லாம் உங்க மாதிரி குண்டு குண்டா தடிச்சிடும். அப்ப ஒண்ணு செய், கிளீனா தரையில படு. கண்ணு குமுது, கண்ணு குமுது, கண்ணு இங்க கொஞ்சம் வாடா. உட்காடா. தப்பா நினைச்சுக்காத, நான் உனக்கு குழந்தை மாதிரி இவ்வளவு பெரிய முடியல. எங்கேயாவது ஒரு ஓரத்துல சின்ன இடம் குடிச்சேன்னா நான் ஓரமா படுத்துக்குவேன். என்ன சுகண்டா முருகா? இதுக்கு முன்னால யூ ஃபார்ம் இல்ல, எம் ஃபார்ம் இல்ல. போ. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நர்ஸ் ஒரு நோயாளி பணிவிட பண்றது இல்ல, நீங்க நர்ஸ், நான் நோயாளி. முதுமடி நெத்தையடி ஆடி. கொஞ்சம் வாய மூடி தூங்குறீங்களா? இல்லைங்க, நான் தூங்கும் போது யாராவது தாளாட்டு பாடினாங்க. இல்ல நீங்க பாடுங்க. வர ஆத்தத்துக்கு நேரா போலீஸ்ல போய் உண்மையை சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடலாமான்னு தோணுது. ஆனா பயமா இருக்கு. குட் மார்னிங். உடம்பு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் தேவையில்லைங்க. குடிங்க. கையை தூக்க முடியல, எப்படிங்க குடிக்கிறது? வாய கொண்டாங்க. டீ சாப்பிட்டாச்சு. நல்லா சுடு தண்ணில குளிச்சுட்டா உடம்பு எல்லாம் போயிடுங்க. குளிங்களா, அதான் இருக்க 7 பாத்ரூம். எப்படிங்க உடம்பு இப்படி வச்சுக்கிட்டு எப்படிங்க குளிக்கிறது? இங்க எருமை எல்லாம் குளிப்பாட்டுற பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிடுறேன். ஐயோ, எனக்கு ஆம்பளைங்க உடம்பு தொட்டாலே அலர்ஜிங்க. கருமம், இன்னும் என்னென்ன வியாதி இருக்கு ஒரேடியா சொல்லி தொலைங்க. அது அப்பதாங்க தெரியும். கஷ்டம். கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். இங்க இல்லைங்க, இடுப்ப பிடிச்சு. அப்பா அப்பா என்ன சொல்லலாம் முருகா? ஆம்பளை உடம்பு தொட்டா தப்பு இல்லைங்க, நெஞ்சத்தை தொட்ட இழுத்துங்க முருகா. அப்பா முருகா, இந்த மாதிரி ஒரு குளிகளுக்காக தினமும் உங்க ஆளுங்க கையில அடி வாங்கலாம் போல இருக்குங்க. எனக்கும் தான் ஆசை ஆளை வச்சு அடிக்கணும்னு. என்ன பண்றது, ஆவர செலவு நினைச்சு அடி வயிற்றுல புளிய கரைக்குதே. குளிச்சது போதும். தொடச்சிட்டு வந்து சேரு. குமுது குமுது குமுது, நீயே கொஞ்சம் தொடச்சு விட்டுட. சும்மா இல்லையா? பொண்டாட்டி செய்ய மாட்டான், கட்டின பொண்டாட்டி செய்ய மாட்டான். நான் செஞ்சிருக்கேன். தொடச்சு வேண்டுமா? நான் ஒரு மாதிரி ஜாக்கிரதை. தலை நல்ல பொண்ணுதான், நான் கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஹலோ மாதவன், மனோகர் ஹியர். ஏதாவது கேபிள் சிங்கம் வந்திருக்கா? ஏதாவது கேபிள் சிங்கம் வந்தா முதலாளி ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காங்க, 2 days வந்துருவாங்கன்னு சொல்லு. நான் இங்க இருக்கேன், அதையும் கேட்கிறேன். ஒரு டீனேஜ் பொண்ணு நல்லா குண்டு குண்டா இருக்கா, அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்ன ஏமாத்த நினைச்சா, நான் அவளை ஏமாத்திட்டு அவ வீட்டை டென்ட் போட்டாச்சு. ஐயோ, ஏன் கேட்கிற? ராஜோபச்சாரம், சிக்கன் பிரியாணி கேட்கறியா, அந்த பிரியாணி கேட்கறியா, இந்த பிரியாணி கேட்கறியா, ஏன் சொல்ற? சும்மா நம்ம வீட்டுல அவ்வளவு சர்வீஸ் இருக்காங்க, என்ன பிரயோஜனம்? இந்த சர்வீஸ் முதல்ல அவங்க நத்திங்மா. 2 daysல நான் இங்க வந்துருவேன். சரியா? ஓகே, குட் நைட்.
டாக்டர். ஓகே. ஐயோ, அவர் உடம்புக்கு ஒண்ணுன்னா எனக்கு வேண்டாம் மாதிரி. நீங்க சொன்ன மாதிரியே 3 வேளையும். ஓகே, தேங்க்ஸ். என்னாச்சு கையில? நீங்க ஆளை விட்டு அடுக்க சொல்லிட்டு என்ன மறந்துட்டீங்களா? ஆமா ஆமா. அது வந்து டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? உங்களுக்கு ஐயோ ஐயோ ஆமாமா, கை உடைஞ்சான் போயிருக்கு. படுத்துங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா மருந்து, இந்த பாயா, இடியாப்பம், பிரியாணி, முட்டை, மீன், இந்த மருந்தெல்லாம் நிறுத்திட்டு டெய்லி 3 வேளைக்கு பியூட்டிஃபுல் சுக்கு கஷாயம் வித் பச்சை தண்ணி. பாருங்க, காலம்பரம் 3 டம்ளர், மத்தியானம் 5 டம்ளர், ராத்திரி 1 டம்ளர், அண்ட நிறைய காய்ச்சி வைக்க சொல்லிட்டாரு. என்னங்க இது அக்கமா இருக்கு? என்ன கேட்டா அந்த டெலிபோன் டாக்டர் கேளுங்க. எதுக்காக? என்ன எதுக்காக? அவர்தான் போன் பண்ணி 3 வேளை சுக்கு கஷாயம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. இருக்காது. என்ன இருக்கவே இருக்காது. ஐயோ, கை மறந்துட்டீங்களா? ஆமா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இனிமே 3 வேளைக்கு சுக்கு கஷாயம் தான் டெலிபோன் டாக்டர் சொல்லியாச்சு. அப்படி ஒரு டாக்டர் இல்ல எப்படி சொல்லி இருப்பாரு? ஏன் சார், உத வாங்கினது எங்க மாமா, பிரியாணி திங்கிறது நீங்களா? மேடம் குமுது. ரைட். பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஏதோ பெட் கட்டிட்டீங்க. சரி, வயசு எல்லாமே முன்னாடி அடிக்கிறது ஏதோ பண்ணிட்டு போறீங்க. நான் 3வது பர்சன் அங்க மாட்டி வைக்கலாமா? எல்லாத்தையும் மறந்துடுங்க. நீ வாங்கி கொடுத்தீங்க, நான் சாப்பிட்டேன். இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? நான் முதல்லயே சொல்லியிருந்தா இந்த கையால எனக்கு ராஜோபச்சாரம் கிடைச்சிருக்குமா? ஐயா ஜீப் எடுத்துட்டு போய் அம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. இதுல ஒரு வேடிக்கை பாருங்க, வண்டியில மயக்கம் போட்டு வந்த சீதாமா நல்லா இருக்கிறாங்க. காப்பாத்த போன ஐயாவுக்கு தலையில அடிபட்டு போச்சு, ரத்தம் வேற வருது, மயக்கமா இருக்கிறாரு, கடுமையான ஜுரம் அடிக்குது. உடனே புறப்பட்டு வாங்க சார். காயம்பட்டதுனால அவருக்கு கடுமையான ஜுரம் அடிக்குது. நான் கொடுத்த மருந்த அவருக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுங்க. இப்போ தூக்க மருந்து கொடுத்துருக்கேன், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்க. அவரை ஜாகிரதையா பாத்துங்க. ஓகே. இத கொண்டு போய் டாக்டர் கார்ல வச்சுட்டு வாங்க. அதுல நீங்க செஞ்சா என்ன? சரிங்கண்ணே, நானே கொண்டு போய் வச்சுட்டு வரேன். நீங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க. சீதா இருக்காங்களா? மூர்த்தி பேசுறேன். மூர்த்தி, ஆயோ தேங்க் காட். ஃபைன். இதோட பேசுமா? 1 minute. இதா என்ன? கால் ஃப்ரம் போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ மிஸ் சீதா, நீங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரணுமே. சாரி இன்ஸ்பெக்டர், அது நான் இப்ப இருக்கிற மனநிலையில கொலைகாரனை நிச்சயமா என்னால் அடையாளம் காட்ட முடியாது. நான் சொல்றது கேளுங்க, இந்த கேஸ் விஷயமா என்ன இனிமே அங்க கூப்பிடாதீங்க. எனக்கு இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஐயோ, ஐ எம் வெரி சாரி. அந்த பொண்ணை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். சில சமயம் இந்த கேஸ்ல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறா, சில சமயம் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறா. அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது கரெக்டா போச்சு சார். ஒருவேளை இந்த கொலையை ஏன் சீதாவே செஞ்சிருக்க கூடாது? இம்பாசிபிள் சார். கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி பாருங்க. கொலை செய்யப்பட்ட சந்துரு சீதாவை ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரே கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு டிடி கிட்ட போய் வேற சீட் கொடு அப்படின்னு கேட்டிருக்கு. அவரும் இல்லைன்னு சொல்லிருக்காரு. ஒருவேளை சந்துரு அவளை கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கலாம், அதனால அவனை கொண்டு இருக்கலாம். போலீசுடைய கவனத்தை திருப்பறதுக்காகவே நான் கொலைகாரனை அடையாளம் காட்டுறேன்னு அவ சொல்லிருக்கலாம். நாம அவளை அடிக்கடி சாட்சி சொல்ல கூப்பிட்டதும் தப்பிச்சுக்க பாக்குறான். ஏன் அப்படி நடந்திருக்க கூடாது? Why don't you think on those lines? முதல்ல சீதாவுடைய கைரேகையை கொண்டு வாங்க, எல்லா உண்மைகளும் வெட்ட வெளிச்சமா இருக்கு.
சாட்டை போட்டுக்கமா, பிஸ்கட் சாப்பிடுமா, தலைய வாரிக்கமா, ஸ்கூலுக்கு போலாமா, சாத்து போட்டுக்கமா, போட்டுக்கமா. நிறுத்தி ஹோட்டல் எலும்புக்கு 4 நாய் அடிச்சிட்ட மாதிரி ஏடா லோ 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 கொண்டாடா சிப்பா. இப்ப கவனி. அப்பா நான் தீவிரம்மா. உள்ள இது டாடி கிட்ட சொல்லவா? நீ தெய்வம்மா. ஒண்ணுடா இத போட்டுக்க. நீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆண்டி சொன்னதான் கேட்பேன். ஆமல என்ன இங்க ரகல? போடா போடா. ஆமா பாப்பா எல்லாம் ஆண்டி கையால தான் செஞ்சுக்குவேன்னு சமத்தா அடம் பிடிக்குதுங்க. சிச்சோ சோபா, நீ இன்னும் ஃப்ராக் போட்டுக்கல, ஷூ போட்டுக்கல, தலை வாரிக்கல, ஸ்கூல் போக வேண்டாம்? ஆண்டி நீங்க தான் எனக்கு எல்லாம் பண்ணி விடணும். அப்பதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். சரி நானே செஞ்சு விடுறேன். அந்த ரூம் கிடைச்சுவாங்க. குழந்தை என்ன இல்ல குழந்தைன்னு. மருவன், ஆ? நம்ம சோபாவும் சீதாவும் ரொம்ப சிநேகிதமாயிட்டாங்கல்ல? ஆமா சார். உனக்கு ஆன்டி வேணுமா மம்மி வேணுமான்னு கேட்டா மம்மி வேண்டாம் ஆன்டி தான் வேணும்னு சொல்லு சார். That's good. இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டா டாடி வேண்டாம் ஆன்டி தான் வேணும்னு சொன்னாலும் சொல்லு. மாமா, உங்க மக செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? என்ன இவ சொல்லி நான் உதைச்ச அதே அவளோட இதே ஊர்ல சுத்திட்டு இருக்கான். ஆமா, உதைக்க சொன்னேன். பழகுனதுக்கு அப்புறம் நல்லவரும் தெரிஞ்சது. அதுல என்ன தப்பு? உங்களோட என்ன பேச்சு? மாமா, குமுதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா இல்லையா? முடியாது. காரணம்? எவனோட ஊர் சுற்ற நீயே சொல்ற. அப்படிப்பட்டவளை எப்படி எப்ப அவன் கட்டி வைக்கிறது? மாமா, இத பார் சந்துரு, உன் அழகுக்கும் கம்பீரத்துக்கும் குமுதா விட அழகான வசியான பெண்கள் கீழே நிற்பாங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இந்த ஊர் சுற்ற பண்ண கட்டிக்கணும்? அது எங்க அக்காவோட ஆசை. அவங்க ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக தான் குமுதாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறேன். நீ அண்ணியா இருந்தா உன் தள்ள கட்டிடுவேன். சொந்த வச்சு உனக்கு தகுந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறேன்னா உக்காவோட ஆத்மா சாந்தி அடையாது. நல்ல எண்ணம் தான். ஆனா அவ எவனோ ஒருத்தனோட ஊர் சுத்திட்டு இருக்காள, அதை பாத்துட்டு இருக்க போறீங்களா? நான் கூட கூடாது. இப்ப நான் முடிவு கட்டிடுறேன். குமுதா வாய்ப்படி நீ எந்த பையனை விரும்புறியோ அவரை நாளை கூட்டிட்டு வா. உனக்கு அவனை கல்யாணத்தை பேசி முடிச்சிடுறேன். சரிதானப்பா? காப்பி சாப்பிடு மாப்பிள்ள. மாப்பிளையா? என்னடா உறவு கொண்டாட பாக்குறீங்களா? பார்க்காமலே உங்க மாப்பிள்ளை ஏற்றுக்கு காரணம் 2 காரணம் தான் இருக்கு. சொல்லுங்க. ஒண்ணு, யாரையுமே விரும்பாத என் மக குமுதா உங்களை விரும்பினது. இன்னொன்னு, யாரால அடக்க முடியாத மச்சின்னு நீங்க அடைக்கிறது. தேங்க்யூ சார். ஐம் சாரி. தேங்க்யூ மாமா. என் மச்சினிட குமுதாவை காப்பாத்தி ஒரு நல்ல மாப்பிள்ளை ஒப்படைக்க கவலைப்பட்டேன். நீங்க கிடைச்சிட்டீங்க. நான் இப்படி செஞ்சாலும் பரவாயில்லை. அப்பா, ஏன் பாத்திரி எல்லாம் பேசுறீங்க? உனக்கு தெரியாதம்மா, இப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருதும்மா. ஒரு நல்ல டாக்டர் பார்க்க வேண்டியதானே? இது நல்ல டாக்டர் நீங்க தான். நீங்க மட்டும் நிரந்தரமா இங்க வந்துட்டீங்கன்னா நான் இன்னும் 10 வருஷம் உயிரோட இருப்பேன். நான் எப்பவுமே தயார். குமுதாவோட அண்ணன் ஆர்மியில் இருக்கான். லெட்டர் போட்டிருக்கேன். ஒரு வாரத்துல வந்துருவான். வந்து கல்யாணத்தை முடிச்சுடலாம். சரிங்க, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. நான் புறப்படுறேன். நீங்க ஓகே. அடிக்கடி வாங்க. நான் போக மாட்டேன். போ. நோ வாங்க. நோ. வர மாட்டீங்க? ஐயோ அப்பா 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 மேடம் டெலிகிராம். என்னம்மா? அண்ணனுக்கு என்னம்மா? இறந்து போயிட்டாரு. ஒரே நாள்ல அண்ணனையும் அப்பாவையும் இழந்துட்ட. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மனசை தேத்திக்கோ. ஹலோ. குமுதா போலீஸுக்கு போன் செய்தார். சந்துரு கைது செய்யப்பட்டார்.
ஏற்கனவே அவன் செய்து வந்த பல குற்றங்களுக்காக சிறைக்கு அனுப்பப்பட்டான். என்ன சார் எல்லாரும் சோகமா இருக்கிறீங்க? அதுவன் குமுதா, டாக்டர் டாக்டர் உள்ள இருக்காங்க. நர்சல்லாமா, என்ன சார் உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, நீங்க ரொம்ப ஸ்பீடு சார். ஒண்ணு கவலைப்படாதீங்க சார், முருகன் அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். முருகா, நான் உன் பேரையே வைக்கிறேன்டா. சார், என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. குமுதாவே எனக்கு இப்பதான் சொன்னா, அதுக்கப்புறம் தான் டாக்டர் வரவழைச்சேன். இப்ப ஒண்ணும் கஷ்டம் இல்லையே. குமுதா கொஞ்சம் ஒலி கூட தாங்க மாட்டான். எல்லாரும் அப்படித்தான் சார். நர்சம்மா, என்னம்மா என்னாச்சு? எப்படி இருக்கு? வெளியில எடுத்தாச்சு. டோன்ட் வரி. ஆனா பொண்ணா அலியா? ஆலி அலியா? இந்த அருக்கு பாருங்க. என்ன சார் நெருஞ்சி முள்ளு? ஆமா, இந்த நெருஞ்சி முள்ளு தான் அம்மா கால்ல குத்து இருக்குது. பெரிய டாக்டருக்கு போன் பண்ணாங்க, அவர் வர முடியல, ஆபரேஷன்ல இருக்காரு. நான் நர்ஸ் எல்லாம் வந்தோம். நாங்க வரட்டுங்களா? சார் இது எங்களுது. ஆமா, பத்திரமா வச்சிருக்கோம். சரி. இந்த முள்ளு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம்? வெறும் காலால தோட்டத்துல சுத்தாதே நான் 1000 தடவை சொல்லிருக்கேன். கேட்டா தானே பத்தியா எவ்வளவு பெரிய முழு குத்துருக்கு? என்ன ஆகுது? என்ன ஆகுது? எடுத்து வெளியே போறது. நீங்க பண்ண கலாட்டாவில அம்மாவுக்கு பிரசவ வேதனை, அலி பிறந்துருச்சு நினைச்சு பேரு கூட வச்சுட்டேன் சார். குண்டு எப்படி இப்போ? ஒரு சின்ன குண்டூசியால நானே எடுத்திருக்கேன். இதுக்கு போய் டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு அமளிக்கு மளிப்படுத்திட்டீங்களே. முள்ளு குத்துறது அவனுக்கு தெரியும். என் மனசு எப்படி துடிச்சு போச்சு தெரியுமா? இதுக்கே இப்படி துடிச்ச ஆணி குத்தி இருந்துச்சுன்னா உயிரே போயிருக்கும். எங்கம்மா அது? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, லேசா கொமட்டல் அவ்வளவுதான். கும்பிட்டு வாந்தியா மாறும், வாந்தி ஜென்மா மாறும், ஜென்னையா மாறும். இப்படி விட்டுட கூடாது. ஐயோ, என் விஷயத்துல 1 100 கற்பனை பண்ணி பாக்குறதே உங்களுக்கு வாடிக்கையா போச்சு. வாங்க. டாக்டர் 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 போன் பண்ணி டாக்டர் பண்றேன். என்ன சும்மா இரு. எதுக்கு டாக்டர் போன வைங்க? இது இப்படியே விட்டா பெருசா வளர்ந்துடும். கடவுளே, பெருசா வளர்ந்தாதானே நல்லது. என்ன சொல்றீங்க? நமக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி. ஐயோ ஐயோ, பெரியவங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறது? என்னங்க இது? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே. ஊர்ல எல்லாம் என்ன நல்ல பையன் நினைச்சிட்டு இருக்காங்க. என் மானமே போயிடுவேன். ஒண்ணு பண்ணலாம், பொட்டி பொடிக்க எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே போயிடலாம். இங்க பாருங்க, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. இது முறையா பிறக்க போற குழந்தை மறந்துட்டீங்களா? நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுல. பாருங்க. என்ன சொன்னீங்க? என்ன கண்டாலே உங்களுக்கு அம்மா, இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் உங்களை எப்படிதான் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. எதுக்குமா? சரி, நீங்க படுத்துக்கோ, நான் மெத்தா படுத்துக்கோ. இருங்க இருங்க இருங்க, நீங்க எதுக்கு வெளியில போய் படுத்துக்கணும்? அசந்த மருந்து கேட்க உண்மையில பட்டுச்சுன்னா இங்க வாங்க வாங்க. அசடா இருக்கீங்களே. நம்ம எப்போ போல பழகலாம் கொள்ளலாம். எத்தனை நாளைக்கு? உங்க வாரிசு வந்து நம்ம 2 பேருக்கு நடுவுல படுக்கிற வரைக்கும். அவன் போய் படுப்பான். 7 மாசத்துல ஒழுங்க படுத்து. குட் நைட். குட் நைட். இது உங்க குழந்தைதான், விடுங்க. நான் ஒரு கனவு கண்டேன் தெரியுமா? என்ன கனவு? கனவு நான் வந்திருப்பேன். சொன்னால வந்து எவ்வளவு முத்தம் கொடுத்த? இதை தவிர வேற சிந்தனையே இல்ல. இங்க பாருங்க, ராத்திரி என் கனவுல கொஞ்சம் கிட்ட வாங்க. ராத்திரி என் கனவுல ஒரு சாமியார் வந்து நம்ம 2 பேரையும் பார்த்து நீங்க நன்றி கெட்டவங்கன்னு சொல்லிட்டாரு. கனவுல கனவு நல்லபடியா குழந்தை பிறந்தா
காஷ்மீர்ல இருக்கிற நாகதேவர் கோயிலுக்கு வந்து காணிக்க செலுத்துறதா வேண்டிட்டேன். என்ன பக்தி, என்ன பக்தியா குமுது. நீ ஒண்ணு பண்ணு, அடுத்த தடவை ரெட்டை குழந்தை பிறக்கணும்னு இந்த கிருஷ்ணதேவரை வேண்டிக்கும். போஸ் நல்லாதான் இருக்கு. போட்டோ எடு. எப்ப போறோம்? சரி போவோம். ஆனா ஒண்ணு, காஷ்மீர்ல ரொம்ப குளிரும். அங்க போயிட்டு என்ன குத்த சொல்லக்கூடாது. ஜென்ம விரோதி என்னுடைய முறப்பணி அபகரித்து என்னையும் 3 வருஷம் ஜெயிலுக்குள் அனுப்பிட்டான். அவன் இந்த உலகத்தை விட்டு விடுதலை ஆடுங்கிறதா? இன்னைக்கு நாகின் லேக்ல வாட்டர் சைக்கிள் போறான். அவன் அங்கேயே சமாதி கட்டுறேன். நீ அந்த வேலையை கவனிச்சுக்க, நான் குமுதாவை கவனிச்சுக்கிறேன். பணி பண்ணணுமா? ஏமா ராத்திரி குளிர் ஒத்துக்கல போல இருக்கு. லைட்டா இருந்துகிட்டே இருக்கா. இப்பதான் தூங்குறா. நான் வரல. வெரி குட், ஃபண்டாஸ்டிக். நானும் ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிடுறேன். பண்ணிட்டு எப்படியோ வெளியே குளிரா இருக்கு, 2 பேரும் கட்டுப்பட்டு அப்படியே தூங்கலாம். ஐயோ, என்னங்க இது? எவ்வளவு முக்கியமான வேலை. புறப்படுங்க. எனக்குதான் முக்கியம், எனக்குதான் முக்கியம். புறப்படுங்க. வரேன். என்ன என்ன ஆச்சு? என்ன சொல்லுங்க. ஐயோ, இருமலா? போகும்போது அப்படியே டாக்டரை பார்த்துட்டு போங்க. டாக்டர், சோபா மட்டும் இரும்பல் வந்தா நீ பக்கத்துல உட்காந்து பாக்குற. எனக்கு இரும்பல் வந்தா டாக்டர் கிட்ட போடுமா? சோபா வந்து இருந்து எனக்கு கவனிக்க மாட்டேங்கிற. சோபாவை கொண்டு வந்து எந்த தப்பு? நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். இங்க பாருங்க, ஷோபாக்கு 3 வயசு. உங்களுக்கு? எனக்கு 2 வயசு தான். சரியா போச்சு. கல்யாணத்தன்னைக்கு இருந்தா மாதிரியே இருந்தா எப்படி? நாளுக்கு நாள் நமக்கு வயசு அறிவிப்பது தெரியுமா? உன்ன மாதிரி அழகான ஃபண்டாஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் வயசு இருந்தா நாளுக்கு நாள் வயசு குறைஞ்சுக்கிட்டே போகும். இப்படியே போயிட்டு இருந்தா நீங்க தொட்டில படுத்துக்க வேண்டியதா. அப்புறம் நான் உங்களை மடியில போட்டு தாலாட்டு பாட வேண்டியதுதான். யூ பியூட்டிஃபுல். அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருந்தா இந்த உலகத்துல வேற ஒண்ணும் வேண்டாம், வேற ஒண்ணும் வேண்டாம். என்னங்க இது? நீங்க பெரிய பிசினஸ்மேன், இப்படி குழந்தை மாதிரி இருந்தா எப்படி? ஆமா, படலாம். பிசினஸ் மேன் அதிகம் அச்சீவ் பண்றதில்ல, சும்மா சொசைட்டிக்காக. as a man அப்படியே ரியல் அச்சீவ் பண்ணி தெரியுமா? அப்படியே பொண்டாட்டிய சுகமா நிம்மதியா சுகமா சந்தோஷமா வச்சுக்கணும், அவ ரசிக்கணும். அதுதான் மனுஷனுடைய முதல் அச்சீவ்மெண்ட். நான் எங்கேயோ போக மாட்டேன், இங்கதான் தூங்க போறேன். இங்க பாருங்க, நீங்க வந்து ஹஸ்பண்டோட அச்சீவ்மெண்ட்ட சொன்னீங்க. ஒரு வைஃபோட அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொல்லட்டுமா? நீங்க பெரிய மனுஷன் ஆகணும். இந்த உலகத்துல எல்லாரும் உங்களை பாராட்டணும். என்ன கேக்குறீங்களா? நான் தூங்கிட்டேன். கம் ஆன், நீங்க போனாதானே. எழுந்துருங்க. சரி, இது அப்படியே நான் கேட்டேன். बोर्ड चढ़ा क्या जी? जल्दी तैयार कर.